நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய காதல் கதை பெருசா இருந்துச்சுங்க. இப்போ நெறைய பீப்பிள்ஸ் லைவ்லாம் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. லைவ் பார்க்காமலாம் இல்ல பிக் பாஸ் சரிங்களா? ஸோ, இப்போ துஷாருக்கும், நம்ம அரோராக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கு போலங்க. அப்போ அதில மூலியமா ஜஸ்ட்டே அரோரா சொல்லியிருக்காங்க, "நான் பேசிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு கொசு கடிக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, நான் பேசிட்டே இருக்கேன். நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாம எங்கேயோ பார்த்து நம்ம சொல்ற. இது தப்பு இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ நீ புரிஞ்சுக்காம இருக்கியா? நீ ஒரு வாட்டி அந்த நந்தினி அக்கா போகும்போது உட்காந்து அழுதியே. அப்போ நான் தான் உன் பக்கத்துல இருந்தேன். இப்போ நான் எனக்கு ஃபீலிங் எனக்கு அழுவும்போது நீ ஒரு கேர் கூட என்னால பண்ண மாட்டியே. அப்போ நமக்குள்ள என்னதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் என்னதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரோராவுக்கு ஒரு துஷார் மேல பெரிய கண்ணுங்க. உண்மையால சொல்லணும்னா பெரிய கண்ணு. எப்படியாச்சும் அவங்க நினைச்சதை பொண்ணுங்க அவங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அதுல அரோரா கேரக்டர் மேபி துஷார் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் பர்சனல் லைஃப்பை அந்த இதை விட்டுட்டு தான் இந்த பிக் பாஸ்குள்ள வந்திருக்கேன். ஸோ என்னையோட ஜஸ்ட் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரானிக் ஐட்டமே அவங்க வெளியே என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதை பற்றி அவங்க எடுத்து இதில் சொல்லியிருக்காங்க. உனக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லி. அப்போது நீங்கள் அதெல்லாம் மிஸ் பண்ணுறதா இருந்தால் ஏங்க நீங்கள் பிக் பாஸ்க்கு வரீங்க? பிக் பாஸில் எப்பயாச்சும் இந்த கண்டஸ்டண்ட்டாச்சும் இப்போ அடுத்தது வராங்க இல்லையா? இல்லை அடுத்த வருஷம் பிக் பாஸ் ஆச்சும் கரெக்டான ஆளுங்களை எடுத்து போடுங்க. ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு மரியாதை இல்லை, வீட்டுக்கு ஒரு கிளீனினஸ் வச்சுக்க மாட்டுறாங்க. ஸோ இருக்கிறதுலையே இந்த பிக் பாஸ் ரொம்ப ஒரு டர்ட்டியான ஒரு பிக் பாஸே நம்ம சொல்லலாங்க. சீசன் 1ல இருந்து ஒரு 8 வரைக்கும் பரவாயில்ல, ஆவரேஜாக நம்ம கமல்ஹாசன் சார் வரைக்கும் மேனேஜ் பண்ணி என்ன ஏது இருந்தாலும் ஒரு கரெக்டான நம்மளுக்கு பேசியிருக்காரு. ஆனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வீக்கே என்ன போராட்டமாக எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி சீரியஸாக பேசினாரு. ஆனால் இது பண்ணக்கூடாது பண்ணுங்க அப்படி சொல்லலை. மேபி அது சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் மேபி ஒரு ஸ்ட்ரிக்டாக கமல்ஹாசன் சார் மாதிரி சொல்லியிருந்தா ஸோ அவருக்குன்னு ஒரு பேர் இதில் கிடச்சிருக்கும். ஸோ இது அவருக்கான ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க தெரியலையா? இல்லை பிக் பாஸ்லேருந்து அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அது ஷோலாம் பார்க்கலங்க. ஷோலாம் பார்க்க மாட்டாருங்க. 24 hours உட்காந்து ஷோ உள்ளே பார்த்துட்டு பாரு. பார்த்தாலும் தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி. அவர் காதில் ஒரு இது போட்டிருக்காரு பார்த்தீங்களா, மைக்கு. அதில் சொல்லுவாங்க, சார் இப்படி பேசுங்க சார், இந்த கண்டென்ட் பற்றி பேசுங்க சார், நேற்று இது நடந்துச்சு சார், அதை பத்தி பேசுங்க சார் அப்படி சொல்லும் போது அவருக்கே தெரியாம கண்டஸ்டன்ட் கிட்டே கேட்கிறாரு, இப்படி நடந்துச்சாம யாருமா அது அப்படின்னு கண்டஸ்டன்ட் கிட்டே கேட்டு அவர் தெரிஞ்சுக்கிறாரு நான் நினைக்கிறேன்.